Yes, good morning, dear aspirants. இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீசனிங்கில் வருதுன்னு ஒரு ரீசனிங்கில் ரெண்டு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும் ஆக்சுவலாக நான் பேராகிராஃப் டைப் அண்ட் பேராகிராஃப் டைப்ஸ். நான் பேராகிராஃப் டைப்ஸ் நம்ம யூஸ்வலி சொல்கிற மாதிரி மிஸ்சலேனியஸ் டைப்ஸ்னு சொல்லுவோம். மிஸ்சலேனியஸ் டைப்ஸில் என்னென்ன வரும்னா இந்த அல்ஃபா நியூமெரிக் சீரீஸ், கோடிங், டீகோடிங், சிலாஜிசம், அப்புறம் என்ன சொல்கிறது நம்ம ஒரு கால் இது இன்இக்வாலிட்டி, இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். இதில் பேராகிராஃப் டைப் கொஸ்டின்ஸில் பசில்ஸ் டைப் வரும். பசில்ஸில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, பிளட் ரிலேஷன்ஸ், ஃப்ளோஸ் அண்ட் பிளாட்ஸ், அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். நம்ம ஃபஸ்ட்டில் இப்போ பார்க்க போகிறது நம்ம நான் பேராகிராஃப் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். மிஸ்சலேனியஸ் இதில் என்னென்ன வரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் அல்ஃபா நியூமெரிக் சீரீஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஆல்ஃபபெட்ஸில் ஆக்சுவலாக ஆல்ஃபபெட்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏபிசி ஏ டு Z 26 லெட்டர்ஸ். இதில் வவ்வல்ஸ் ஏஇஐஓயுன்றது வவ்வல்ஸ். நம்ம ஏன்னா வவ்வல்ஸ் கான்சோனன்ஸ் கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிடும். வவ்வல்ஸ்க்கு என்ன, கான்சோனன்ஸ் என்னன்றது நமக்கு நார்மலாக தெரியும். ஆக்சுவலி கிராஜுவேஷன் லெவலில் படிச்சுக்கணும் வவ்வல்ஸ் என்ன, கான்சோனன்ஸ் என்னது தெரிய வேண்டியதில்லை. இதனால ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் ஆகிற வேர்ட்ஸ் இந்த ரெண்டு வவ்வல்ஸும் கான்சோனன்ஸும் ரொம்ப அதிகமாக இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸில் வரும். ஓகேவா? அப்புறம் இதில் ஏ டு Z ரிவர்ஸ், அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன் என்னென்ன வரும்ன்றது நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம ஏக்கு ஆப்போசிட் Z, B, Y, இந்த ABCDEFGHIJKL M வரைக்கும் M வந்து 13th நம்பர். ஓகேவா? டோட்டல் 26ல் M வந்து 13th லெட்டர், N வந்து 14th. இதுலேருந்து இப்போ எம்முக்கு ஆப்போசிட்டில் N வரும். LOKP AZBYZXX DWEB. இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒரு சம்டைம்ஸ் நம்ம கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம் இது எதுக்காக, இதனோட யூசேஜ் என்னன்றது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால் இந்த வவ்வல்ஸ், கான்சோனன்ஸ், அப்புறம் அந்த இதனோட ஆப்போசிட் லெட்டர்ஸ் கொடுக்குறது, அப்புறம் இந்த ஆல்ஃபபெட்ஸோட பிளேஸ் வேல்யூ நமக்கு தெரிஞ்சு வச்சுருந்தா நல்லது. நார்மலாக நமக்கு தெரியும் A to E3 ஏயோட பிளேஸ் வேல்யூன்றது வேறு ஒன்றும் கிடையாது. A1 E is 5, J10. M நம்ம பார்த்த மாதிரி M வந்து ஆக்சுவலாக 13, அதாவது ஹாஃப் ஆஃப் த ஆல்ஃபபெட்ஸ் லெட்டர்ஸ். 13வது லெட்டரு M அப்படின்னா 14வது லெட்டர் ஆக்சுவலாக நமக்கு தெரியும் N, 15வது லெட்டர் O. ஓகேவா? இப்போ Z நமக்கு தெரியும். Z ஆக்சுவலாக 26வது நம்பர், Y 25. இது மாதிரி ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கணும். T வந்து நம்ம ஈஸியாக நீங்கள் ஞாபகம் T20. T வந்து 20th லெட்டர் ஃப்ரம் லெஃப்ட். ஏலேருந்து 20th லெட்டர் T வந்து, அதாவது T20 ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா டீயோட பிளேஸ் வேல்யூ, அதாவது 20th லெட்டர் ஏ. இப்போ வவ்வல்ஸ், கான்சோனன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். நார்மலாக இந்த மாதிரி அல்ஃபா நியூமெரிக் சீரீஸில் யூஸ் ஆகிற டேர்ம்ஸ் என்னென்னா ப்ரிசீட், ஃபாலோட், சக்சீட். ப்ரிசீட்னா ப்ரீனா முன்னாடி, ப்ரிசீட்னா முன்னாடி, ஃபாலோடுனா பின்னாடி, சக்சீட்னாலும் பின்னாடி தான். இப்போ இந்த இடத்துல நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண சில வேர்ட்ஸ் இது யூஸ் பண்ணுவாங்க. A இஸ் ப்ரிசீடட் பை B. A முன்னாடி B இருக்கின்றது. A இஸ் ப்ரிசீடட் பை B அண்ட் A இஸ் ஃபாலோட் பை B. A பின்னாடி B இருக்கின்றது தான். அதே A precedes B னா A precedes B. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் நம்ம பார்த்தப்போ இது ஆக்சுவலி இது இந்த மாதிரி வேர்டிங்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரியும். A preceded by B என்ன, precedes B னா என்ன, இதனோட டிஃபரன்ஸை நமக்கு பண்ண தெரியும். இதனால அதை புரிஞ்சுக்கங்க. அந்த புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். A precedes B னா Bக்கு முன்னாடி A இருக்கணும். அதோட A is preceding B னாலும் அதே தான். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி A ஃபாலோஸ் B கொடுத்துருக்காங்கன்னா Bக்கு அப்புறம் A இருக்கிறோம். A இஸ் ஃபாலோயிங் Bனால அதே மாதிரி சக்சீடிங்னு வந்தாலும் அது மாதிரி. இந்த மாதிரி டெர்மினாலஜி, இந்த டேர்ம்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்காங்க. இதெல்லாம் நம்ம யூஸ் ஆகும். ப்ரிசீடட், ஃபாலோஸ், ஃபாலோடு, இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் யூஸ் ஆகும். இதில் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணுன்னு பார்க்கலாம். இந்த அல்ஃபா நியூமெரிக் அண்ட் சிம்பிள் சீரீஸில் நமக்கு மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு கொஸ்டின் கொஸ்டின் எழுதிட்டு அதை வச்சு நம்ம என்னன்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இதில் ஒரு லெட்டர்ஸ் கொடுத்தாங்க. லெட்டர்ஸ் இதில் வந்து ஆக்சுவலாக வேர்டு மாதிரி இருக்குது. SHIKHAR, always, ALWAYS. சரி, இதுக்கு முன்னாடி ஒரு வேர்டு இருக்குது.
army always rock. ROCK. இது இப்படி தான் இருக்கணுன்றது வேர்டாக ஃபார்ம் ஆகணுன்றதுலாம் இல்லை. நார்மலாக எப்படி வேணாலும் கேட்பாங்க, கன்ஃபியூஸ் பண்ணி RADO எப்படி வேணாலும் கொடுப்பாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, which of the following is seventh to the left of 12th from the left end. ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இதில் ஒரு சின்ன இது, இப்போ ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரேஷனில் ரெண்டு டைரக்ஷன் லெஃப்ட்னு வருது, இல்லை ரைட்டுன்னு வருதுன்னா நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பர்ஸை மைனஸ் பண்ணுறோம். ஓகே, அதே லெஃப்ட் லெஃப்ட்னு வந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, லெஃப்ட் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணுறோம், லெஃப்ட் ரைட்னு வந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணுறோம். ஓகே, லெஃப்ட்னு வந்து மைனஸ் பண்ணுறோம், லெஃப்ட் ரைட் வந்து ப்ளஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் லெஃப்ட்னு வந்தாலும் சேம் டைரக்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் வந்தாலும் ப்ளஸ் பண்ணுறோம். இப்போ ரைட் சேம் டைரக்ஷன் வந்ததுன்னா என்ன பண்ணுறோம், ப்ளஸ் பண்ணுறோம். லெஃப்ட் வந்தால் மைனஸ் பண்ணுறோம். ஓகே, இது நீங்கள் தெளிவாக இருக்குங்க. சேம் டைரக்ஷன் லெஃப்ட் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணுறோம், ரைட் இருந்தாலும் மைனஸ் பண்ணுறோம். ஓகே, ரைட் இருந்தால் மைனஸ் பண்ணுறோம், லெஃப்ட் இருந்தால் ப்ளஸ் பண்ணுறோம். ஓகே, சேம் டைரக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். அதே இது ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை ஒரு நோட் பண்ணி வச்சுருந்தாலும் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நிறைய சம் இது கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம புரிஞ்சுக்கணும். வந்துடும். இதில் வேற ஒன்றும் சிம்பிள் லாஜிக் தான், வேறு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இங்கேருந்து லெஃப்ட்லேருந்து 10 போயிட்டு அப்புறம் 5 திரும்பி வந்தோம் அப்படின்னா, இப்போ எப்போ எந்தாவது பொசிஷனில் இருக்கிறதா 5வது பொசிஷனில் இருக்கிறோன்றதா வருமே தவிர அந்த கான்செப்ட் தான். இதில் வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டேரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம். இந்த ரெண்டு லெஃப்ட்டு, இதுவும் லெஃப்ட். இப்போ லெஃப்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணணும். எதை மைனஸ் பண்ணுறோம், 7 to the left of 12 from the left. The 12 minus 7 பண்ணுறோம். 12 minus 7 is equal to 5. ஓகேவா? அப்போ இப்போ 5th லெட்டர் தான் கண்டுபிடிக்கும். 5th லெட்டர் எங்கேருந்து உள்ள 5th லெட்டர் கண்டுபிடிப்போம். இங்கே எந்த எண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து உள்ள 5th லெட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும்னா 1 2 3 4 5. H will be your answer. ஓகேவா? H தான் ஆன்சர். இந்த இடத்துல நம்ம லெஃப்ட்லேருந்து லெஃப்ட்ன்றதுனால நம்ம மைனஸ் பண்ணுறோம். அப்போ மைனஸ் பண்ணுறதுனா 12 நான் என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் அதை மைனஸ் பண்ணுறீங்க. இது பெரிய நம்பர், ஃபஸ்ட் நம்பரா செகண்ட் நம்பரா, இதெல்லாம் நீங்கள் எதுவும் யோசிக்க தேவையில்லை. எந்த நம்பர் கொடுத்தாலும் ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 12 minus 7 5னா 5th நம்பர் எது கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட்லேருந்து 5th கண்டுபிடிச்சோம். இப்போ இதே சீரீஸில் அடுத்த கொஸ்டின் நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்குறோம். Which of the following is 15th? சம்டைம்ஸ் நம்பரில் கொடுக்கலாம், சம்டைம்ஸ் லெட்டரில் கொடுப்பாங்க. நீங்கள் நம்பரில் கொடுத்தாலும் சரி லெட்டரில் கொடுத்தாலும் சரி நீங்கள் கரெக்டாக பார்த்து அதை தான் என்ன பண்ணணும்னு பண்ணிக்கலாம். 15th to the right of 4th from the left end. ஓகே, இப்போ இது மேலே உள்ள சீரீஸ் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ டைரக்ஷன் நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்குறோம். ரைட்டு லெஃப்ட். ஸோ ரைட்டு லெஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன பண்ணுறோம், சேம் டைரக்ஷன் தான் மைனஸ் பண்ணுறோம். ஆப்போசிட் டைரக்ஷன் அதை என்ன பண்ணோம்
ப்ளஸ் பண்ணுறோம். எதை ப்ளஸ் பண்ணீங்க? இந்த 15 4 ப்ளஸ் பண்ணணும். 15 + 4 = 19. இந்த 19th லெட்டர் எங்கேருந்து கண்டுபிடிக்கணும்? எங்கேருந்து கண்டுபிடிக்க? எண்ட் எங்கே கொடுத்துருக்காங்களோ அங்கே கண்டுபிடிக்கணும். இந்த லெஃப்ட் எண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ லெஃப்ட் எண்டுக்கு 19th நம்பர் வேணும். அப்போ 2 4 6 8 10 12 14 16 18 19 நம்பரு 6 இல்லையா? 2 4 6 7 8 9 10 11 12 13 14 17 18 19 ஓ இல்லையா? நல்லா பாருங்க என்ன நம்பர் வருதுன்றத ஒரு வாட்டி பாருங்க. ஒரு நிமிஷம், இது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. 19வது நம்பர் எது வருதுன்றத நீங்க பாக்குறீங்க. 2 4 6 8 10 12 14 இப்படி எதுவும் தப்பு இருக்குதே. சம்டைம்ஸ் நம்ம எழுத்து எப்படி போயிடுது. கே வந்து நான் ஒரு மாதிரி எழுதினா 2 நம்பர் 2 கவுண்ட் பண்ணிட்டேன். அதுதான் ப்ராப்ளம் வந்து. இப்போ 2 இது 2 4 இது 2 6 இது 1 7 இது 8 ஏ வந்து 8ன்னு வச்சுக்கோங்க. 10 11 12 13 14 15 16 17 18 19 இதை நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அந்த கம்பைன் பண்ணி 2 4 6 போடுற மாதிரி போடுறது கன்ஃபியூஷன் வர மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா என்ன பண்ணுறீங்க? சிங்கிளாகவே கவுண்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப பெரிய டைம் ஒன்றும் அதை கன்சியூம் அப்போ இதப்போ 19th லெட்டர் இஸ் ஈக்குவல் டு ஓ. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 and 19. 19th letter is O. So O will be your answer. ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் மிஸ்டேக்ஸ் எல்லாருக்கும் வரும். நான் தெரியாமல் பண்ணிட்டேன். சாரி. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு வந்துடக்கூடாது. ஓகே. இப்போ இதே கொஸ்டின்ஸில் வேற ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நான் எழுதி வச்சுக்கிறது வேணுன்றது இல்லை. சம்டைம்ஸ் எனக்கு which of the following is 26th to the right of 26 from the right hand கேட்டிருக்காங்க. 6 அதாவது which of the following is 6th to the right of 26th from the right hand கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 26 from the right hand என்ன கேட்டிருக்காங்க? ரைட்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 26 - 24 6 20 கணக்கு பண்ணிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 டி அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இதில் டோட்டல் இருக்கிறது எத்தனை நம்பர்? 2 4 6 7 8 10 11 12 14 16 17 18 29 தான். டோட்டலே இங்கே 21 நம்பர்ஸ் தான் இருக்குது. 26 நம்பர்ஸ் இதில் இல்லை. இப்படியும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்லாத 26 நம்பரே இல்லாமல் 26 நம்பர்லேருந்து அப்படி கேட்டாங்க அப்படின்னா கேன் நாட் பி டிட்டர்மைன்ங்கிற ஆன்சரை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் ஆர் தேர். ஓகே. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நான் அந்த இது நான் எழுதலை, அதை போடலை நான். இப்போ இன்னும் 2 3 டைப் இந்த இதே இதில் இன்னும் 2 3 கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். நமக்கு வர ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம போடுவோம். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவை அப்பப்போ நீங்கள் பேக் பண்ணி இதை என்னென்ன வந்து எப்படி பண்ணியிருக்கிறோம் அதை பார்த்தீங்கன்னா இது ஒன்று ரொம்ப பெரிய இதில் ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வரும்போது கொஞ்சம் டஃப்பாக வரலாம். ஓகே. இதில் நான் எழுதிடுறேன். DKREN ZRSI. இது நீங்கள் இந்த லெட்டர்ஸ் ஆக்சுவலாக இதை நீங்கள் எழுதும்போது சப்போஸ் நீங்கள் ரஃப் ஷீட்டில் எழுதுறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். ஏன்னா அதில் நிறைய விட்டு போகும். இல்லைன்னா நம்ம ஏதாவது நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு இதை வச்சு எழுதிட்டோம்னா அது உங்களுக்கு தப்பாக போகும். ஓகே.
நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் வெப்சைட்டில் எழுதுறீங்க அப்படின்னா சப்போஸ் அது நம்ம ஸ்க்ரீன்லேயே பார்த்து நீங்கள் அடிஷன் டிவிஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே, இல்லை அப்படி எழுதுறீங்கன்னா எதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். அதனால் நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸ் வந்துடக்கூடாது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் is the fifth to the left of 11th from the left end. Okay, which of the following is the fifth to the left of 11th from the left end? Okay, இப்போ நான் என்ன பார்க்குறீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம என்ன பண்ணோம்னா டைரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே லெஃப்ட்டு, இதுவும் லெஃப்ட்னா மைனஸ் வரணும் இல்லையா, லெஃப்ட் அந்த சேம் டைரக்ஷன் இருந்தால் மைனஸ் பண்ணணும். நம்ம மைனஸ் எதுலேருந்து மைனஸ் பண்ணி என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 11th following the 5th. ஓகே, வந்தாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. 11th from 5th to the left of 11th from the left end. இப்போ 11 minus 5 இல்லையா, 11 minus 5 is equal to 6. 6 எந்த எண்ட்லேருந்து 6th நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, லெஃப்ட் எண்ட். ஓகே, எந்த எண்டு கொடுத்துருக்காங்க அந்த லெஃப்ட் எண்டு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் எண்ட்லேருந்து 6th நம்பர் இஸ் 1 2 3 4 5 6. அப்போ A will be your answer. ஓகேவா? இந்த மாதிரி 2-3 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கும்போது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ இதே இதை வச்சுட்டு இன்னொரு அதே சேர்ந்ததுலேயே நம்ம இன்னொரு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இன்னொரு கொஸ்டினை பார்க்கலாம். Which of the சாரி இது தெரியுன்றதுனால அவங்க ஸ்பீடாகவே எழுதுறாங்க, டைம் வேஸ்ட்டாக டைம் ஆகுன்றதுனால. which of the following is the 7th? ஓகே, சம்டைம்ஸ் லெட்டரில் வரலாம், சம்டைம்ஸ் நம்பரில் கொடுப்பாங்க. இது எப்படினாலும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். 7th to the right of the 3rd. Okay, to the right of the 3rd from the to the 3rd of the right from the left end. left நீங்க டைரக்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இந்த which of the following is the 7th from the right, இங்க left கொடுத்துருக்காங்க. அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், ப்ளஸ் பண்றோம். எதை ப்ளஸ் பண்றோம், 7th to the right of the 3rd, 7 and 3, 7 plus 3. இதெல்லாம் நீங்கள் தெரியும், ஆக்சுவலாக ஈஸியாக பார்த்தோன்னு புரியும். 7 plus 3 is equal to 10. 10 எங்கேருந்து பண்ணுறோம், எந்த எண்டில் பண்ணுறோம், லெஃப்ட் எண்டில் பண்ணுறோம். 7th from the left end. 7th from left end 1 2 3 4 5 6. 7th from the left end is equal to M. M will be your answer. Okay. Oh sorry, 7th 10th number on 7 plus 3 10, 7 8 9 10. That is S will be your answer. Okay, sorry, 10th 7 plus 3 10. 10th number தான் வேணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. S will be your answer. Okay, S தான் answer. Okay, இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாமா, அடுத்த கொஸ்டின் என்னன்றது பார்க்கலாமா. இது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் எல்லாருமே மிஸ்டேக் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் 7 plus 10 7 plus 3 10 7th லெட்டர் நம்ம யோசிச்சுட்டோம், தப்பாக பண்ணிட்டேன். 7 plus 3 is equal to 10. அந்த 10th லெட்டர் தான் வேணும். 10th லெட்டர் is equal to S. ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். L இது கொஞ்சம் வேறு டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்குது, அந்த டைப் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஈவன் நம்பர் ஆட் நம்பர்லாம் கேட்குறேன், சரி நம்ம பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்குறோன்னா PSCR UVB LHB WD DG
எக்ஸு பிபி எம்ஓடி எம்கியூஎம் எம்கியூஏஎம் 2 4 6 ஓகே இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா which of the following is seventh to the right of seventh to the right of the 17th 17 இதில் எழுதுகிற நீங்கள் எழுத்து சரி 17 17th from the right end. Okay, 17th from the right end. Okay, இப்போ இங்கே டைரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இது இங்கே ரைட்டு இதுவும் ரைட்டு. இப்போ ரைட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம், நம்ம சேம் டைரக்ஷனில் இருந்தால் மைனஸ் பண்ணுறோம். சார் ரைட்னா மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் எதுலேருந்து எது மைனஸ் பண்ணீங்க, 17 7. ஓகேவா, 17 minus 7 is equal to 10. ஓகே, இப்போ 10th from the எந்த எண்டு, ரைட் எண்ட். ஓகே, இந்த எண்டு எந்த எண்டு கொடுத்துருக்கோம் அந்த எண்டு ரைட் எண்ட்லேருந்து 10th லெட்டர் பார்க்கணும். இப்போ 10th லெட்டர் பார்க்கணும் 2 4 6 8 9 10. எக்ஸ் will be your answer. ஓகேவா, எக்ஸ் தான் இதனோட ஆன்சர். ஓகே, இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க நல்லபடியாக. இது இந்த மாதிரி டைமில் நம்ம இன்னும் கொஸ்டின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ இதை நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம இன்னும் நிறைய பண்ணுவோம். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இதனோட கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்கும். இந்த மாதிரி வரும். இது அடுத்த செஷனில் இந்த மாதிரி வேறு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். வேறு இதுலேயே நிறைய டைப்ஸ் வரும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதில் தான் அந்த வவல்ஸு கான்சோனன்ஸு இல்லை நம்பர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வரும். இப்போ எது வந்தாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படின்னா பாருங்கள். இல்லை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் பேக் பண்ணி பாருங்கள், பாஸ் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள். இதில் ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இதில் ஒன்றும் இல்லை. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இது ஈஸியாக பண்ண முடியும் எல்லாராலையும். நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வியூ பண்ணிவிட்டு நான் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் அந்த ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகேவா, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் முடியும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்கள். All the very best and happy learning.